உலக நாடுகளுக்கு தேவையான எரிசக்தி விநியோகிக்கப்படும் மிக முக்கியமான ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அடுத்த சில வாரங்களுக்குள் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் உலக பொருளாதாரம் மீள முடியாத ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் ஃபாத்தி புரோல் பகீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் ஆஸ்பென் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர், வளைகுடா கடலில் நிலவி வரும் போர் பதற்றம் மற்றும் இருதரப்பு தாக்குதல்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் ஒரு மிகப்பெரிய நிச்சயமற்ற சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். இது வெறும் கச்சா எண்ணெய் விலை உயர்வுடன் மட்டும் நின்றுவிடாமல் இயற்கை எரிவாயு மற்றும் உரங்கள் விநியோகத்தையும் தடுத்து நிறுத்தி உலக நாடுகளை ஒரு மாபெரும் உணவு மற்றும் எரிசக்தி நெருக்கடிகளுக்கு தள்ளிவிடும் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் முதல் ஹோர்முஸ் ஜலசந்தையில் கப்பல்களின் நடமாட்டம் வெகுவாக குறைந்துள்ளதை செயற்கைக்கோள் தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. வணிக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை காரணமாக இந்த பாதை இப்போது ஒரு அபாயகரமான பகுதியாக மாறியுள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து கச்சா எண்ணெயை சுமந்து வரும் பிரம்மாண்ட கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு இந்த பாதையை பயன்படுத்துவது வணிக ரீதியாக பாதுகாப்பானது அல்ல என்று சர்வதேச கடல்சார் அமைப்பு அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது உலக பொருளாதாரத்தின் ஒரு முக்கியமான தொண்டை போன்றது என்றும் இது அடைக்கப்பட்டால் அதன் பாதிப்புகள் சில வாரங்களிலேயே எதிரொலிக்க தொடங்கும் என்றும் ஃபாத்தி பிரோல் எச்சரித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற வளர்ந்த நாடுகள் ஓரளவு சமாளித்தாலும் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் போன்ற வளரும் நாடுகள்தான் மிக பாதிப்புகளை சந்திக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா தனது கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி தேவைகளுக்கு வளைகுடா நாடுகளை பெரிதும் நம்பியுள்ள நிலையில் இந்த போக்குவரத்து தடை உள்நாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை விண்ணை தொடும் செய்யும் என்றும் அபாயம் உள்ளது. இது மாத கணக்கில் நீடிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இன்னும் சில வாரங்களில் இதற்கு ஒரு தீர்வு காணப்படாவிட்டால் உலக பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய இருண்ட காலத்தை நோக்கி நகரும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. வல்லரசு நாடுகளின் இந்த மோதல் சாமானிய மக்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்றப் போகிறது என்பதுதான் இப்போதைய கசப்பான உண்மை. அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. இது நம்ம ஃபேமிலி.